வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான நமது விருந்தினர் நிகழ்ச்சி. போன வாரம் பார்த்த அத்தனை பேரும் ரெடியா காத்துட்டு இருக்கீங்களா? இன்னும் நிறைய பேர்கிட்ட சொல்லி நிறைய நேயர்களும் காத்துட்டு இருக்கீங்க. நமது விருந்து பேசலாம் இருக்கிற நிறைய கேள்விகளோட கணவன் மனைவி அவங்களோட உறவை பத்தி எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா அந்த நிலை கண்டிப்பா எல்லாருமே அடைஞ்சே ஆகணும். எப்படி வாழணும் அப்படின்னு யாருமே தெரியாம வாழ்ந்து முடிச்சிடுறோம். இந்த கணவன் மனைவி உறவுகளுக்கு ஏதாவது கோட்பாடுகள் இருக்காயா? இப்படி வாழ்ந்தா அவங்களோட உறவு நிலைக்கு அவங்க நிறைய கோட்பாடு இங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கணவன் மனைவி எதற்காக ஒன்று சேரும்னு கேட்டீங்கன்னா அந்த உறவுல அன்பு உணர்வதற்காக தான். இந்த அன்பை நம்ம உணரும் போது வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். அது ஒன்று. இதற்காக தான் இந்த பூலோகத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்த காரணமே எதற்காகனா பணம் சம்பாதிக்கிறது, படிக்கிறது, பங்களோ வாங்குறது, கார் வாங்குறது, அது அப்பாற்பட்ட விஷயங்க. ஆனா அடிப்படை காரணம் என்னவென்றால் உறவு. அத முதல்ல அன்பின் உறவு, உடன்பாடான அன்பின் உறவு. அதன் பிறகு என்ன செய்யறோம்னு கேட்டீங்கன்னா திருமணம் பண்றோம். அங்கேயும் ஒரு உறவு. கடைசியில யாரோட தெரியுமா உறவை ஏற்படுத்தணும்? அந்த எல்லாம் வல்ல இறைவன். சோ இங்கேயே நம்மளால ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல உறவை ஏற்படுத்த முடியாவிட்டால் எப்படிங்க இறைவனோடு நீங்க உறவை ஏற்படுத்த போறீங்க? கடவுளுக்கு போறீங்க, கோயிலுக்கு போறீங்க, மசூதிக்கு போறீங்க, சர்ச்சுக்கு போறீங்க, விழுந்து கும்பிடுறீங்க. இங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவை உங்களால ஏற்படுத்த முடியலன்னா எப்படிதான் உங்ககிட்ட இந்த உறவு முறையை பத்தி சொல்லும் போது அன்பா இருக்கணும்னு சொன்ன உறவு முறையில இந்த அன்பு பெருக வேண்டும் என்றால் இதான் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பெருக வேண்டும் என்றால் என்ன தெரியுங்களா நீங்க செய்யணும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுக்கணும். யாரோட? அவங்க வேல்யூஸ், அவங்க உணர்வுகளுக்கு மரியாதை கொடுங்க. ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறாங்களே, இப்ப என் மனைவி என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, எங்க பிள்ளையோட போய் படம் பார்த்துட்டு வராங்க, நீங்க பயிற்சின்னு போறீங்க. அடியன் என்ன தெரியுங்களா செய்யணும்? அவங்க கொடுத்து தாராளமா போயிட்டு என்னடி இங்க நம்ம பயிற்சி செய்ய போறோம், நீ படம் பார்க்க போறியா? அதெல்லாம் முடியாது, ஒழுங்கா இரு கம்முன்ட்டு. பயிற்சி முடிச்ச பிறகு நம்ம போவோம். அவங்க நிச்சயமா என் வார்த்தைக்கு மரியாதை கொடுப்பாங்க. ஆனா இருந்த போதிலும் எங்களுடைய காலப்போக்கில் உறவுல அன்பு அந்த அளவுக்கு பெருகாது. இப்பொழுது உதாரணத்துக்கு அவங்க இன்னொரு மார்க்கத்துல சேரணும்னு சொல்றாங்க. அடியன் ஒரு மார்க்கத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடியன் என்ன தெரியுமா செய்யணும்? அவங்க உணர்வுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். ஓகே, உனக்கு அந்த மார்க்கம் தான் பிடிச்சிருக்குன்னா தாராளமா போ, நம்ம ரெண்டு பேருக்குள்ள அன்பு இருந்தா எனக்கு அது போதும் என்று கொடுக்க ரொம்ப ஆனா எங்களுக்குள்ள உறவுல அன்பு பெருகாது. ஆனால் அவங்களுக்கு ஏற்றவாறு அவங்க உணர்வுக்கு மரியாதை கொடுத்து சரிம்மா போய் படிச்சுட்டு வாங்கம்மா சொல்லும் போது அவங்களுக்கும் எனக்கும் என்ன ஏற்படுது? எங்களுக்குள்ள இந்த உறவு முறையில அன்பு பெருகுது. சோ அன்பு உள்ளங்களே, கணவன் மனைவி உறவுல மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க உணர்வுக்கு மரியாதை கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெஸ்பெக்டிங் another individual's value, harmony. இத சொல்ல
ஐயோ நீங்க தாண்டி அழகு, அவங்க ஐயோ நீங்க தான் அழகு, அந்த அழகையே தான் ரசிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நல்லதை பார்த்துக்கிட்டு இருந்த 2 பேருமே இப்படி குறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப 2 பேருமே ஒரு 4-5 வருடத்துக்கு பிறகு நீங்க என்ன செய்றீங்க தெரியுமா? எழுதுங்க. உறவு மேம்படும். கணவன் மனைவி. இரண்டாவது என்ன செய்ய வேண்டும் என்றால், கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டணுங்க. எத்தனை பேருங்க பாராட்டுறீங்க? கணவன் மனைவி, மனைவி கணவன் குறையதான் பாக்குறீங்க. சோ தயவு செய்து இந்த குறைகளை பார்க்காமல் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்லதை பார்த்து பாராட்டுங்க. அப்ரிசியேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மூன்றாவது என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, தவறுகள் செய்து விட்டால், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கணவன் மனைவிக்குள்ள இது ரொம்ப முக்கியம். ரொம்ப பேர் இதை செய்யவே மாட்டாங்க. என்ன எதனாலும் கேட்டீங்கன்னா, ஈகோ பிரச்சனை, தற்பெருமை, நான் என்ற நிலையில் இருக்கிறதுனால. அடியன் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, திருமண வாழ்க்கையில கணவன் மனைவி இருவருமே ஏதாவது தவறு செய்து விட்டால் என்ன தெரியும் செய்யணும்? என் தவறை ஒப்புக்கொள்றேன், இனிமே செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி பாருங்களேன். உறவு முறை எப்படி இருக்கும்ட்டு. பெரும்பாலும் கணவன் மனைவிக்குள்ள மன்னிப்பு கேட்க மாட்டீங்க. வெளியில போனாக்க யாராவது கொஞ்சம் இடிச்சுட்டா மன்னிச்சுக்க ஓடுறீங்க. நியாயமாங்க அது. குடும்பத்திலேயே உங்களால செய்ய முடியலையே, கணவன் மனைவிக்குள்ள உங்களால மன்னிப்பு கேட்க முடியலன்னா உங்க உறவுல ஏதோ ஒரு கோளாறு நடக்குதுன்னு அர்த்தங்க. நான்காவது என்னவென்றால், காலையில எழுந்திரிச்ச உடனே கணவன் மனைவி, மனைவி கணவனை பார்த்து ஒரு புன்னகை, ஹாய் என்று ஏங்க புன்னகை போடக்கூடாது? வெளியில போய் எல்லாத்திலையும் சிரிக்கிறீங்க, உங்க கணவன் மனைவி கிட்ட வீட்டுல காலையில கொஞ்ச நேரம் கூட பார்த்து சிரிக்க மாட்டீங்களா? இது என்ன லைஃப்ங்க? இது நான்காவது. ஐந்தாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னவென்றால், கணவன் மனைவிக்குள்ள எதா இருந்தாலும் ஒருவர் பேசினால், இப்ப கணவன் ஸ்தானத்தில் அடியன் பேசினா மனைவி அமைதியா காது கொடுத்து கேட்கணும். மனைவி பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அடியன் அமைதியா இருந்து காது கொடுத்து கேட்கணும். இதுதான் கலந்துரையாடல் நியதின்னு சொல்றேன். திஸ் இஸ் த ரூல் ஆஃப் கன்வர்சேஷன். ஒரு மனிதன் பேசினால் இன்னொரு மனிதன் காது கொடுத்து கேட்க வேண்டும். நீங்க தான் பாக்குறீங்களே, எங்க பார்த்தாலும் ஒருத்தர் பேசினா வள வள வளன்னு இன்னொருத்தர் பேசுவாரு. 2 பேருமே என்ன செய்ய, 2 பேருமே பூந்துகிட்டே என்ன பேசிட்டு இருப்பாங்க. இந்த கோட்பாடை தயவு செய்து கடைப்பிடிங்க. இங்க கணவன் மனைவி மட்டுமில்ல, எங்க இருந்தாலும் சரிதான், ஒருவர் பேசினால் இன்னொருத்தர் காது கொடுத்து கேட்க வேண்டும். அப்பதான் அந்த பிரச்சனை நீங்க தீர்வு காண முடியும். ஆறாவது என்னவென்றால், அன்புள்ளங்களே, ரொம்ப சுலபமான விஷயம் நீங்க நினைக்கலாம், ஆனா அதான் கடினம். விட்டு கொடுக்க வேண்டும். விட்டு கொடுத்தவங்க கெட்டு போனதல்ல, கெட்டு போனவங்க விட்டு கொடுத்ததே இல்லை. ஆகவே விட்டு கொடுக்க வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும். கணவன் மனைவி உறவுல மிக மிக முக்கியமானது என்னன்னா, உங்க தன்மானத்தெல்லாம் கீழே இறக்கி வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுங்க. கணவன் மனைவி உறவு மிக சிறப்பாக இருக்கும். இந்த 6 கோட்பாடையும் நீங்க கடைபிடித்தால். இந்த 6 கோட்பாடே போதும் ஐயா, 1000 வருஷம் அவங்க ஒத்துமையா வாழ்றதுக்கு. ரொம்ப அழகா சொன்னீங்க. கணவன் மனைவி, அடுத்த நிலை கண்டிப்பா குழந்தைகள் தான். இன்னைக்கு குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய சாதனையாவே மாறிடுச்சு. யாருக்கும் குழந்தை எப்படி வளர்க்கறதுன்னு தெரியல, எப்படி வளர்ந்தோன்னு குழந்தைங்களுக்கும் தெரியல. சோ குழந்தை வளர்ப்பு பத்தியும் அதோட இம்பார்ட்டன்ஸ் பத்தியும் சொல்லுங்க ஐயா. அதாவது இந்த குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இது ஒரு கலைன்னே சொல்லலாம். இப்ப எங்களுக்கு 2 பிள்ளைங்க. எங்க 2 பிள்ளைங்க நீங்க பாத்தீங்கன்னா, சிறு பிள்ளையில இருந்து படிங்கன்னு சொன்னதே இல்லை. ஆனா அவங்க சிறப்பா படிச்சுட்டு ரொம்ப சிறப்பா இன்னைக்கு 2 பேருமே இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அடிப்படை. இன்னைக்கு பெற்றோர் பிள்ளைகள் உறவுல நீங்க பாத்தீங்கன்னாக்க, அந்த காலம் மாதிரி நீங்க கடைபிடிக்கவே முடியாது. அந்த காலத்துல அம்மா அப்பா ஏதாவது சொன்னாங்கனாக்க நம்ம கிட்ட என்ன செய்வோம் தெரியுங்களா? அப்படியே புரிஞ்சுக்கிட்டு சரிம்மா சரிப்பா அப்படி போயிருவோம் பாருங்க, அழுதுகிட்டே போயிருவோம். ஆனா இன்னைக்குள்ள சூழ்நிலை நீங்க பாத்தீங்கன்னாக்க, பிள்ளைங்களை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காலம் முன்னுக்கு வச்சுக்கிட்டு இப்படியே நிப்பான், இப்படியே அழுகுறாங்க. சோ இப்படியே நின்னுகிட்டே இருப்பான். அப்பா என்னமோ சொல்லிக்கிட்டே இருப்பாரு. சோ இவர் என்ன செய்வாருன்னு கேட்டீங்கன்னா, கடைசியில எனக்குதான் தெரியும்ல என்று போய்கிட்டே இருப்பாங்க. சோ இந்த மாதிரிலாம் நீங்க பிள்ளைங்கள்ட்ட பேச முடியாது. சோ அந்த காலம் வேற, இந்த காலம் வேற, நவீனம் எல்லாமே மாறிக்கிட்டு இருக்குதுங்க. காலங்கள் மாறும் போது அதுக்கு ஏற்றவாறு தான் பிள்ளைங்கள்கிட்டயே நம்ம அணுகணும். அதுல ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, பிள்ளைங்களை போய் தொடணும். பிள்ளைங்களை டச் பண்ணி தொட்டு அணைச்சு, ஐயா அப்பா உங்க மீது ரொம்ப அன்பா இருக்கிறேன் ஐயா என்று எத்தனை பேருங்க சொல்றீங்க? குழந்தையா இருக்கும் போது நீங்க என்ன செய்றீங்க? கொஞ்சுறீங்க, குலாவுறீங்க. ஆனா வளர வளர என்ன ஆகுதுன்னா, அந்த உறவாகப்பட்டது விரிசல் ஏற்படுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அன்பு இல்லாதனாலதான். ஒரு சின்ன உதாரணங்க,
அதாவது ஒரு சாதாரண பிராணி, ஒரு பூனையோ ஒரு நாய்க்குட்டியோ அது என்ன தெரியுமா செய்யுது, நம்ம கிட்ட வந்து அப்படியே உராசுது பாத்தீங்களா, அப்படியே குலைகிறது. ஏன்? அதுக்கும் அன்பு தேவைப்படுது. நம்மளாம் மனிதருங்க, ஏங்க நமக்கு மட்டும் அன்பு தேவைப்படாதுன்னு நினைக்கிறீங்களா? அடிப்படை நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, பெற்றோர்கள் உங்க பிள்ளைங்களை தொட்டு அணைச்சி அவ்வப்போது நீங்க சொல்லி பாருங்களேன், உங்க மீது ரொம்ப அன்பா இருக்கிறையா, அன்பா இருக்கிறமா, ஐ லவ் யூடா, சோ மச்டா இன்னும் சொல்லிதான் பாருங்க. இதை அடியன் செஞ்சவன் எங்க 2 பிள்ளைங்க. அதனாலதான் எங்க பிள்ளைங்களுக்கு படிங்கன்னு சொல்லல, எப்பொழுது அந்த அன்பை செலுத்துறனோ அப்பொழுது அடியன் எதுவுமே சொல்லாமலேயே அவங்க செய்வாங்க. ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறாங்க. இங்க இந்த எபிசோட பல பேர் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் மனைவிமார்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன்னு, உங்க கணவர் அவ்வப்போது உங்களை வந்து ஐ லவ் யூடா செல்லுன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? பிடிக்கும் தானே? அதே மாதிரி உங்க வயதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்குதுன்னா உங்க பிள்ளைங்க யாங்க உங்க பிள்ளைங்கள்ட்ட அவ்வப்போது நீங்க டச் பண்ணி அணைச்சி சொல்லக்கூடாது? அந்த உணர்வு தான் அவங்களுக்கும் இருக்குது. இப்போ உங்களுக்கே உங்க கணவன் சொல்லாத போது உங்களுக்கு எப்படி இருக்குது, அல்லது உங்க மனைவி கணவன்கிட்ட சொல்லாத போது எப்படி இருக்குது, அந்த உணர்வு தான் அவங்களுக்கு. அது ஒன்று. இரண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவ்வப்போது பிள்ளைங்களை பாராட்டணுங்க, தட்டி கொடுத்து பாராட்டணும். ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறாங்க உங்களுக்கு. மகள் வந்து 60 மார்க் தான் எடுத்துட்டு வந்தா 100ல. என்ன ஆனிச்சுன்னா, அடுத்த பரீட்சையில 63 மார்க். அந்த 3 மார்க்குக்கு தட்டி கொடுத்து பாராட்டும் போது அவ என்ன செஞ்சான்னு கேட்டீங்கன்னா, அடுத்த பரீட்சையில வந்து இன்னும் அதிகமான மார்க் எடுத்துட்டு வந்தா. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெளிவாகுதுன்னா, ஒருத்தவங்களை பாராட்டும் போது அவங்களுக்கு உற்சாகம் ஏற்படுது. ஆனா பெரும்பாலும் எல்லாத்தையும் சொல்லலங்க, நீங்க அடியன் பேசும்போது உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு தேவைப்படுது, நீங்க தவறு செய்றீங்க, உங்களை திருத்திக்கணும். நீங்க வேற ஒன்றுமே இல்லை. அதாவது ரொம்ப பேர் நீங்க பெற்றோர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னாக்க, பிள்ளைங்ககிட்ட ஆமா போன பரீட்சையில வந்து 60 மார்க் எடுத்துட்டு வந்த, இந்த பரீட்சையில 63 தானா, உனக்கு டியூஷன் படிக்க வைக்கிறேன், புத்தகம் வாங்கி கொடுக்கறேன், கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்திருக்கேன், அதை வாங்கி கொடுத்திருக்கேன், இவ்வளவு செலவு பண்ணியும் நீங்க ஒழுங்கா படிக்க மாட்டியா? இந்த சொல்லி காமிக்கிற புத்தி வரக்கூடாதுங்க பெற்றோர்களுக்கு. எப்பொழுது இந்த மாதிரி நீங்க வந்து சொல்றீங்களோ பிள்ளைங்களுக்கு என்ன ஏற்படும்னாக்க ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். பாத்தீங்களா, அம்மா அப்பா சொல்லி காமிக்கிறாங்க என்று மனசுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு தேவையில்லாத இந்த பதிவு ஏற்படும் போது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னாக்க, பிள்ளைங்களுக்கும் உங்களுக்கும் உறவு முறை சரியில்லாம போயிடும். அதனாலதான் அவங்கள பாராட்டி தான் பாருங்களேன், ரொம்ப வேண்டாங்க. இப்பொழுது அதாவது இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளேயே நீங்க பாத்தீங்கன்னா, கணவன் மனைவியோ மனைவி கணவனை பாராட்டினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்ப நீங்களே ஒரு மனைவி சந்தோஷமா இருக்குமா இல்லையா? உங்களுக்கே இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கும் போது பிள்ளைங்களை பாராட்டுறதுல ஏங்க நம்ம தயக்கப்படுறோம்? இதான் சொல்ல வரேன். சோ பிள்ளைங்களுக்கும் நம்மள வந்து அவ்வப்போது பாராட்டணும். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னாக்க, இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெற்றோர் பிள்ளைகள் உறவு என்பது அம்மா பெற்றோர் பிள்ளைகள் மாதிரி இருக்கக்கூடாது. என்னோட அனுபவத்துல பெற்றோர் பிள்ளைகள் உறவு என்பது எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னாக்க, ஒருத்தருக்கு ஒரு தோள் மேல போட்டுக்கிட்டு நண்பர்கள் மாதிரி பழகணுங்க. நண்பர்கள் மாதிரி பழகும் போதுதான் அவங்க எதா இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க. எப்பொழுது நீங்கள் அடியன் ஒரு அப்பா அதிகாரத்துவத்துல டேய் பெட்ரா அதை செய்யறான்னு சொல்லும் போது அவன் பையன் என்ன செய்வான் தெரியுங்களா? அப்பா அதிகாரத்துவத்துல இருக்கிறாரு, ஐயோ அப்பா கிட்ட எதுவும் சொல்ல முடியாதுன்ட்டு அவன் விலகி போறான். ஆனா அதே நேரத்துல நீங்களும் பிள்ளைங்களும் நல்ல நண்பர்களாக பழகும் போது பிள்ளைங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்கள்கிட்ட தான் வந்து சொல்லுவாங்க. ஒரு சின்ன உதாரணங்க, எத்தனையோ பேரை எங்க பயிற்சியில வந்து இதை கேட்டிருக்கிறேன். அதாவது நீங்க காதல் பண்ணீங்கன்னாக்க, அப்பா அம்மா அதிகாரத்துவத்துல இருந்தாங்கனாக்க, நீங்க காதல் பண்ணீங்கன்னாக்க பள்ளி பருவத்துல அல்லது காலேஜ் பருவத்துல நீங்க யார்கிட்ட சொல்லுவீங்கன்னு கேட்கும் போது என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் சொல்லுவேன்ட்டு பசங்க சொல்லுவாங்க. ஆனா அதே நேரத்தில் உங்க அம்மா அப்பா உங்களோட நல்ல நண்பர்களா இருந்தாங்கனாக்க, நீங்க ஏதோ காதல் பண்ற மாதிரி இருந்தா யார்கிட்ட சொல்லுவீங்க என்று கேட்கும் போது என்ன தெரியுமா சொல்றாங்க? எங்க அப்பா அம்மா கிட்ட தான் சொல்லுவேன். அப்படி இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெளிவாகுது? பெற்றோர் பிள்ளைகள் உறவு என்பது நண்பர்கள் மாதிரி இருந்தால் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, எதா இருந்தாலும் பிள்ளைங்க உங்கள்கிட்ட கருத்து பரிமாறிக்கொள்ளும் போது, அவங்களுக்கு தேவையானதை நீங்க சொல்லும் போது, அந்த உறவுல அன்பு இருக்கும் போது நீங்க சொல்ற விஷயத்தை அத்தனையும் அவங்க கேட்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், அன்பு உள்ளங்களே, நீங்கள் உங்க பிள்ளைங்கள்கிட்ட இது நீங்க கொஞ்சம் கடைப்பிடிச்சு பாருங்க. அமைதியா அவங்க பக்கத்திலேயோ அவங்க முன்னுக்கு உட்கார்ந்தா ரொம்ப நல்லது. கண்ணுக்கு நேருக்கு நேர் கண்ணு பார்க்க மாதிரி நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா அன்பா செய்யணுங்க. அதை எப்படி செய்யணும்னு கேட்டீங்கன்னா, ஐயா அம்மா அப்பா எதுவும் தவறு செஞ்சிருக்கனா, அம்மா எதுவும் தவறு செஞ்சிருக்கனா, ஏதாவது அடியன் உங்களுக்கு எதாவது செய்யாம இருக்கிறனா அப்பா கிட்ட சொல்லுங்கடா உங்களுக்கு செய்யறேன்ட்டு. இதை அன்பா எங்கேயாவது நீங்க கேட்டிருக்கிறீங்களா? கேட்கறதே இல்லையே. அப்புறம் எப்படிங்க அவங்க மன விட்டு உங்ககிட்ட சொல்ல போறாங்க? இந்த உண்மையை நீங்க உணர வேண்டும். ஒரு சிறிய குழந்தை, ஒரு 4 வயசு பிள்ளை, அந்த பிள்ளை என்ன செஞ்சிச்சுன்னு கேட்டீங்கன்னாக்க,
அடிக்கடி அழுதுகிட்டே இருந்துச்சான். அதன் பிறகு என்கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க. ஏன் அந்த 4 வயது பிள்ளை வந்து அழுகுது என்னன்னே தெரியல, நாங்க சொல்றது எதுவுமே கேட்க மாட்டேது திடீரென்று. அதன் பிறகு அந்த குழந்தைகிட்ட என்ன கண்டுபிடிச்சுன்னு கேட்டீங்கன்னா, இப்பொழுது அவங்களுக்கு இன்னொரு குழந்தை அவங்க ஈன்று எடுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இப்பதான் 1 வயசு. அந்த 1 வயசு பையனை பக்கத்துல போட்டு படுத்திருக்கிறதுனாலதான் இந்த 4 வயசு பிள்ளைக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. சோ அந்த பிள்ளைகிட்ட கேட்கும் போது, அப்பனா நீங்க அம்மா அப்பா பக்கத்துல படுத்தீங்கன்னாக்க நீங்க எல்லாமே சொல்றதெல்லாம் கேட்பீங்களா? கேட்பேன்னு சொல்லுச்சு. பாத்தீங்களா, ஒரு சின்ன விஷயங்க. பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னாக்க பிள்ளைங்கள்ட்ட நம்ம கேட்க மாட்டோம். அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, அவங்க உணர்வுகளை நம்ம வந்து புரிஞ்சுக்க மாட்டோம். என்னை கேட்டீங்கன்னா, பிள்ளைங்க நம்மள புரிஞ்சுக்கணும்ன்றதுக்கு பதிலாக நாம் தான் பிள்ளைங்களை புரிஞ்சுக்கணும். என் அடுத்த முக்கியமான விஷயம் என்னவென்றால், பிள்ளைங்களை வளர்க்காதீங்க. பிள்ளைங்களை தயவு செய்து வளர்க்காதீங்க, வளர விடுங்க. வளர விடுறதுன்னா என்னதுன்னு கேட்டீங்கன்னா, பிள்ளைங்களோட திறமைகளை நீங்க கண்காணிக்கணும். அவங்க எங்க போறாங்க, என்ன செய்யறாங்க. இப்ப என்னுடைய அனுபவத்தையும் சொல்றேனுங்களேன், இதை நீங்க எப்படி நீங்க பயன்படுத்திக்க போறீங்கன்னு பாருங்க. எங்க மூத்த மகள் என்ன செஞ்சான்னு கேட்டீங்கன்னா, கிண்டர்கார்டன் போயிட்டு வந்துட்டு டீச்சர் மாதிரியே ஆக்ஷன் பண்ணுவாங்க. வீட்டுல அவர் ரூம்ல டீச்சர் மாதிரியே நடிப்பா. என்னமான்னு கேட்டேன். டீச்சர், அங்க யாருமே இருக்க மாட்டாங்க, டீச்சர் மாதிரி நடிப்பா. இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா வளர விட்டுட்டேன். இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு பல்கலைக்கழகத்துல அவங்க லெக்சரரா இருக்கிறாங்க. ஏன்னா அந்த சின்ன குழந்தை பருவத்திலேயே அதை வளர விட்டதுனால. 2வது பிள்ளை என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா, வந்து மேல உட்காந்துக்கிட்டு கண்ணை பிதிக்கி பாப்பா, பென்சில் எடுத்து ஊசி போடுவா. என்னன்னு கேட்கும் போது டாக்டர்ப்பா டாக்டர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க என்ன செஞ்சிட்டேன்னா டாக்டரா வளர விட்டுறேன். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா MBBS ஃபைனல் இயர் படிக்கிறாங்க. இதுல இருந்து உங்க பிள்ளைங்க, ஒரு சில பிள்ளைங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன இதை எடுத்து தட்டிக்கிட்டே இருப்பாங்க. டிராம்ஸ் விளையாடுற மாதிரி, ஏதோ வாசிக்கிற மாதிரி. இதெல்லாம் என்ன தெரியுங்களா குறிக்குது, அவரு சிறந்த ஒரு இசை அமைப்பாளரா, ஒரு மியூசிஷியனா ஆகணும்னு ஆசைப்படுறாரு. போட்டுருங்க. ஏன் பிள்ளைங்களை வளர பண்றீங்க? ஒரு சில பிள்ளைங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன கார் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதை உடைச்சு ஏதாவது உள்ளுக்கு ஏதாவது பார்ப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்று அவர் என்ஜினியரா, மெக்கானிக்கா, ஃபோர்மேனா ஆகிறதுக்கு ஆசைப்படுறாரு. விட்டுருங்க, வளர விட்டுருங்க. அன்பு உள்ளங்களே, இதை தான் நீங்க கண்காணிக்கணும். பெற்றோர் பிள்ளைகள் உறவுல பேசுறதுனா நிறைய பேசலாம். இந்த ஒரு சில விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொண்டு உங்க பிள்ளைங்கள்கிட்ட நல்ல ஒரு உறவை ஏற்படுத்துங்க. ரொம்ப முக்கியமா அன்பின் உறவை ஏற்படுத்துங்க. அணைங்க, தொடுங்க, அப்பாவு மீது அன்பா இருக்கிறேன்னு சொல்லுங்க, பாராட்டுங்க. உங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் ஒரு நல்ல உறவு ஏற்படும். ரொம்ப முக்கியமா அதிகாரத்துவம் இருக்கக்கூடாது. அதிகாரத்துவம் இருந்தாவே உங்க பிள்ளைங்களுக்கும் உங்களுக்கும் அந்த உறவு முறிஞ்சு போயிடும் காலப்போக்கில். குழந்தைங்களை வளர்க்காதீங்க, வளர விடுங்க. அப்படிலாம் வளர விட்டுருந்தா நாங்க இன்னொரு எப்படி ஆயிருப்போம் சார். உண்மையாவே நீங்க சொன்னது ரொம்ப பயனளிக்கிற வகையில ஒரு ஆர்ட் டச்சிங். ஆமால இது மாதிரி பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் ரைஸ் ஆகுது. எங்க பேரண்ட்ஸ் பண்ணல, கண்டிப்பா நாங்க பேரண்ட் ஆகும்போது கண்டிப்பா பண்ணுவோம். இந்த அஷூரன்ஸ் நான் கொடுக்குறேன். அவங்க மனசுல அவங்க கடக்கும் போது அதுல எல்லா பேரண்ட்ஸும் கொஞ்சம் தத்தளிக்கிறாங்க. என்ன சொல்றது, ஏதாவது சொன்னா அவங்க வேற மாதிரி போயிடுவாங்களா, இல்ல மிஸ்கைட் பண்றதுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சொசைட்டி நிறைய பேர் இருக்காங்க. சோ அந்த ஸ்டேஜ்ல ஒரு குழந்தைய வளர்க்கறது பேரண்ட்ஸ்க்கு உண்மையாவே சேலஞ்சிங்கா தான் இருக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில். அப்ப குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும், என்ன மாதிரி பேரண்ட்ஸா நம்ம அந்த ஸ்டேஜ்ல குழந்தைங்களுக்கு இருக்கணும்? ஃப்ரெண்ட்ஸா இருக்கணுமா, பேரண்டா இருக்கணுமா? அந்த ஸ்டேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னாக்க, என்ன கேட்டீங்கன்னா, இதான் அஸ்திவாரம்ன்றது. ஒரு பில்டிங்க்கு வந்து ஒரு அஸ்திவாரம் இருந்துச்சுனாக்க அந்த பில்டிங் இடிஞ்சு விடுவாது. அதே மாதிரிதான் குழந்தைங்களுக்கு இந்த அஸ்திவாரத்தை நீங்க கொடுத்துட்டீங்கன்னாக்க, சற்று முன்பு சொன்னது போல அந்த அஸ்திவாரத்தை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா எந்த உங்களோட நல்ல உறவு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னவென்றால், நம்ம எடுத்துக்காட்டா இருக்கணும். இதான் ரொம்ப முக்கியம். அதான் சொல்லுவேன், டோன்ட் பிரீச், பி வாட் யூ ஆர். அதாவது போதனை கொடுக்கறதுக்கு பதிலாக பிள்ளைங்களுக்கு போதனை கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்க எப்படி இருக்கீங்க என்பதான் முக்கியம். ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேங்க. அதாவது இப்பொழுது அடியன் சிகரெட் பிடிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, என் பிள்ளைகிட்ட போய் சிகரெட் பிடிக்காதுன்னு சொன்னாக்க அந்த பிள்ளை எப்படி என்னோட பேச்சு கேட்கும்? ஆகவே அடியன் ஒழுங்கா இருக்கணும். அடியன் ஒழுங்கா இருந்தாதான் பிள்ளைங்களும் ஒழுங்கா இருப்பாங்க. இப்படிதான் ஒரு செருப்புல ஒரு பையன் என்ன செஞ்சிருக்கான், அதிகமா சக்கரை சாப்பிடுவானா. அந்த சர்க்கரையை சாப்பிடுறதுனால அம்மா சொல்லியிருக்காங்க, ஐயா சர்க்கரை சாப்பிடாதப்பா, உன் உடலுக்கு நல்லது இல்லைன்ட்டு. பையன் கேட்கவே இல்லையாங்க. என்ன செஞ்சிருக்காங்க, பக்கத்து வீட்டுல ஒரு தூரத்துல ஒரு பெரியவர் இருக்கிறாரு, அவர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க, அவர்கிட்ட கூட்டிட்டு போனீங்கன்னா அவர் எல்லாமே சரி கட்டிட்டு வரட்டு கூட்டிட்டு போயிருக்காங்க. கூட்டிட்டு போன பிறகு அந்த பெரியவர் என்ன சொன்னாராம், அம்மா ஒரு வாரத்துக்கு பிறகு உங்க பையனை கூட்டிட்டு வாங்கன்ட்டு அவர் அனுப்பி விட்டுட்டாராம். ஒரு வாரத்துக்கு பிறகு மீண்டும் அந்த பெரியவர்கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க. கூட்டிட்டு போன பிறகு அந்த பெரியவர் என்ன சொன்னாராம், தம்பி நல்லா கேளுப்பா, தாத்தா சொல்றேன், தயவு செய்து இனிமே சக்கரை ரொம்ப சாப்பிடாத, உன் உடம்புக்கு கெடுதல். இந்த அம்மாவுக்கு வந்து என்னையா இது அன்னைக்கே சொல்லியிருக்கலாமே, ஒரு வாரம் சென்று என்னை கூட்டிட்டு வர சொல்லியிருக்கேன், நியாயமாதுன்ட்டு. அப்புறம் அந்த பெரியவர் சொன்னாராம்,
போன வாரம் உங்க பையனை நீங்க கூட்டிட்டு வந்திருக்கும் போது அதிகமா சக்கரை சாப்பிட்டுருந்தேன், எனக்கு சொல்றதுக்கு அருகதல்ல, என் சொல்வாக்கு பலிக்காது. ஆனா அந்த ஒரு வாரம் முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா என் சர்க்கரையை குறைச்சிட்டேன், என் சொல்வாக்கு பலிக்கும், அடின்னு சொல்றது நிச்சயமாக உங்க பையன் கேட்பான் என்று சொன்னாராம். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெளிவாகுதுன்னா, நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்ம சொல்வாக்கு பலிக்க வேண்டும் என்றால் நம்ம சரியா இருக்கோம்னு கேட்கணும். இன்றைக்கு அடியன் என் மனைவி கிட்ட கோவப்பட்டு ஏசுனாக்க, கோவப்பட்டுக்கிட்டு இருந்தனா என் பிள்ளைகிட்ட போய் மா பொறுமையா இருங்கம்மான்னு சொல்ல முடியுமா? அது மேலையும் கீழையும் பார்க்கும் தெரியுமா? அவங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. சொன்னாக்கா அடி விழுவுமே. ஆமா, நீங்களே எப்படி இருக்கீங்க, எங்ககிட்ட பொறுமையா இருக்குன்னு சொல்றீங்களா என்று அவங்க நையாண்டித்தனமா மனசுல வச்சுக்கிட்டு அது பாட்டுக்கு போயிடும். சோ நம்ம என்ன செய்யணும், கணவன் மனைவி உறவிலேயே நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா பொறுமையை கடைப்பிடிக்கணும். அவங்க முன்னுக்கு பொறுமையை கடைப்பிடிக்கும் போது அவங்க நம்மள பாக்குறாங்க. அவங்க நம்மள பார்க்கும் போது இப்ப என்ன நடக்குது, இங்க பாருடா அம்மா அப்பாவே இப்படி இருக்கிறாங்களே, நம்ம எப்படி இருக்கணும். அதே நேரத்துல ரொம்ப பேரை நம்ம டிவி பார்த்துக்கிட்டு இருக்கோம், தொட்டதுக்கெல்லாம் டிவி முன்னுக்கு உட்காந்துட்டு என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சோ பிள்ளைங்க என்ன செய்வாங்க, அவங்களும் பக்கத்துல உட்காந்துக்கிட்டே டிவி பார்ப்பாங்க. சோ நம்ம என்ன செய்யணும் தெரியுங்களா, இதே அடால்சன் ஸ்டேஜ்ல காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களா யூனிவர்சிட்டி படிக்கிற பிள்ளைங்களும் என்ன செய்யணும், நீங்களே ஏதாவது எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கணும். அவங்க என்ன செய்வாங்க, டிவி ஆஃப் பண்ணிட்டு அவங்க போய் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் முன் உதாரணம் சொல்றது. இன்றைக்கு குடும்பமே இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, அடால்சன் ஸ்டேஜ்ல இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அப்பா இங்க லேப்டாப் வச்சுக்கிட்டு என்னமோ வேலை பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இங்கிட்டு அம்மா என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னாக்க ஐபேட்ல என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுனாக்க எப்படிதான் உறவு ஏற்பட போகுது, எப்படிதான் அன்பு பெருக போகுது. சோ அடிப்படை காரணமே வேற ஒன்றுமில்ல, இந்த மாதிரி ஒரு 4 பேரோ அல்லது பெற்றோர் பிள்ளைங்களை உட்கார்ந்து கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் மன விட்டு பேசும்போதுதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வாழ்க்கை என்ன செம்மையாக வாழலாம். ஈவன் அடால்சன் ஸ்டேஜா இருந்தாலும் தான் அவங்களுக்கும் அன்பு தேவைப்படுது, பாராட்டத்துக்கு தேவைப்படுது. அடிப்படை ஒண்ணுதாங்க, அன்பா பழக பாருங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுக்க பாருங்க. பெற்றோர் பிள்ளைகளை உறவு எவ்வளவு சிறப்பா இருக்க போது நீங்களே அனுபவிச்சு பாருங்க. அதான் முதலே சொன்னேன், சிவசாமி சொல்ற நம்பணும்னு அவசியம் இல்ல, நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்க பிள்ளைய அணைச்சு பாருங்க. அவர் 18 வயசா இருக்கலாம், 20 வயதா இருக்கலாம், தோள் மேல போட்டு அணைச்சு பாருங்க, அந்த பிள்ளைங்க உங்களோட என்ன உறவோட இருக்கிறாங்க என்று பிறகு நீங்களே அனுபவிச்சு பாருங்க. அடுத்தது முக்கியமான ஒரு இலக்கணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்பு என்பது பிறரிடமிருந்து நல்லதையே நாடுவது, பார்ப்பது. மற்றவற்றை நீங்க நல்லதையே பார்க்கணும். நல்லதையே பார்க்கும் போது இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கும் சேரும். ஒரு சின்ன உதாரணம் கொடுக்க போறேன். இப்ப இங்க பாருங்க சுதா, இது ஒரு எடுத்துக்காட்டா பார்ப்பேன். இப்ப அடியன் என்ன சொல்றனோ அதை நீங்க அப்படியே நீங்க மீண்டும் சொல்லணும், திருப்பி சொல்லணும், அவ்வளவுதான். சோ இதுல என்ன நேர்களுக்கு தெளிவு ஏற்படுதுன்னு பாப்போம். நீங்க அன்பானவங்க, நீங்க பொறுமையானவங்க, நீங்க அழகானவங்க, நீங்க கோபக்காரவங்க, நீங்க பொறாமக்காரவங்க. சோ இதுல இருந்து என்ன தெளிவாகுதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பாருங்க, உங்களை பாராட்டினேன். அன்பு என்பது பிறரிடமிருந்து நல்லதையே நாடுவது, நல்லதையே பார்ப்பது. உங்களை பாராட்டும் போது நீங்க அன்பானவங்க, நீங்க பொறுமையானவங்க, நீங்க அழகானவங்க சொல்லும் போது மீண்டும் பாருங்க, என்னைய நீங்க பாராட்டுறீங்க, நீங்க பொறுமையானவங்க, நீங்க அன்பா, என்கிட்ட நல்லதை விட்டு வீசுறீங்க. அதே நேரத்துல நீங்க கோபக்காரவங்க சொல்லும் போது என்கிட்ட நீங்க கோபக்காரங்க விட்டு வீச, அப்படின்னா நல்லதை விட்டு வீசும் போது நல்லது வருது, கெட்டதை விட்டு வீசும் போது கெட்டது வருது. அது ஒரு உண்மையை உணரணும். அடுத்தது மற்றவங்களை பாராட்டும் போது நம்மளுக்கு பாராட்டுதல் வருது, மற்றவங்களை குறை சொல்லும் போது நம்மள்ட்ட குறை வருது. மூன்றாவது விஷயம் என்னவென்றால், நீங்க என்னோட கண்ணாடி, நீங்க என்னோட கண்ணாடி. உங்ககிட்ட நீங்க அன்பானவன் சொல்லும் போது என்னைய அன்பானவனா உங்க கண்ணாடியில பாக்குறேன். உங்களை கோபக்காரன் சொல்லும் போது என்கிட்ட இருக்க கோபத்தை உங்க கண்ணாடியில பாக்குறேன். அப்படின்னு அடுத்த பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்றவர்கள் மீது நீங்க எத்தகைய அபிப்பிராயம் வைத்திருக்கிறீங்களோ அதுவாகவே உள்ளே நீங்க பிரதிபலிக்கிறீங்க. மற்றவங்கள்ட்ட என்னத்த பாக்குறீங்களோ அதான் உங்க உள்ளுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். இதுதான் இந்த அன்பின் இலக்கணம். அன்பு என்பது தெய்வமானது, அன்பு என்பது தெய்வமானது. பள்ளியில் படிக்கும் பாடமெல்லாம் வாழ்க்கையில் உதவுவதில்லை, இன்பமே எனக்கு துன்பம் இருந்தால் நின்று துணை பிரிவதில்லை. போனது போகட்டும், இருப்பது நமக்கு சொந்தம், வாழ்க்கையே நமக்கு சொர்க்கம். மனம் என்பதொரு கடல், வாழ்க்கை என்பதொரு மலர், அறிவு என்பதொரு துணை, அன்பு என்பதொரு தெய்வம் என்று சொல்லிக்கொண்டு, அன்புள்ளங்களே எல்லோரும் அன்பாக வாழ வேண்டும் என்று எல்லாத்தையும் அந்த இறைவன் வேண்டிக் கொள்றேன். நன்றி, வணக்கம்.
என்ன நேயர்களே, இன்னைக்கு நமது விருந்தினர் நிகழ்ச்சியில ஐயா KM சிவசாமி ஐயா சொன்ன மாதிரி அன்பு நெறி பெருகுவதற்கான எல்லா இலக்கணங்களையும் உங்களோட வாழ்க்கையில நீங்களும் கடைபிடிப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த நெறிகள் எல்லாம் நீங்க கடைபிடிக்கும் போது கண்டிப்பா நீங்க மனிதர் இல்ல மாமனிதர். இந்த நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி.